வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களுடன் தான் ஒரு உரையாடலை நிகழ்த்த இருக்கிறோம். வணக்கம். தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் யார் யாருடன் சேருவா, யாருக்கு எந்த தொகுதி, கேட்ட தொகுதி கொடுக்குறாங்களா, திமுக இழுபறியா அதிமுக இழுபறியாங்கிற செய்தி தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போது அதிமுகவை பார்க்கும்போது ஒரு அதிமுக, பாமக, தேமுதிக அப்படின்னு அதிமுக அடுத்தடுத்து ஒரு பெரிய கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு சங்கமமான சூழல் தெரியுது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையும் ஏற்கனவே இருக்கின்ற கூட்டணி தோழமை கட்சிகளே இன்னும் ஒரு உறுதியாகாத ஒரு சூழல் நிலவுதே. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஓரிரு நாள்களில் திமுகவினுடைய கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிடும் என்றுதான் நான் கேள்விப்பட்டேன். அதில் ஒரு பெரிய பிணக்குகள் இல்லை. எந்த இடம், எத்தனை இடம், எந்த தொகுதி என்கிற பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கண்டிப்பாக அந்த கூட்டணி உறுதியாக இணையும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவு நான் கூட்டணியினுடைய பலத்தை வைத்து வாக்குகள் வரும் என்று கருதவில்லை. மிக தெளிவாக ஒரு கேள்வி முன்னால் இருக்கிறது. மோடியின் ஆட்சி நீடிக்க வேண்டுமா கூடாதா? இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். 2014 மோடிக்காக ஒரு ஆதரவு இந்தியா முழுவதும் இருந்தது. என்னை போன்றவர்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவார்கள் என்று நாங்கள் கருதவில்லையே தவிர மோடியினுடைய வெற்றி ஏறத்தாழ உறுதியாக தெரிந்தது. இன்றைக்கு மோடியினுடைய எதிர்ப்பு அலை அதே அளவுக்கு தெளிவாக எதிர் திசையில் தெரிகிறது. ஆகையினால் மோடியோடு யார் சேர்ந்தாலும் அவர்களும் சேர்ந்து மூழ்கும் கப்பலில் எத்தனை பேர் பயணம் போனால் என்ன, மூழ்கும் கப்பலில் எடை கூட கூட அது கப்பலுக்கு அதில் போகிறவர்களுக்கு அது கெடுதல் தான். கட்சிகள் பெரிய கட்சிகளாக கூட்டணி சேரும்போது அது ஒரு பலத்தை ஏற்படுத்தாதா? 2004 திமுக ஏற்படுத்தின மெகா கூட்டணி 40க்கு 40 வெற்றியை தரலையா? வெறும் கூட்டணிகளினுடைய வலிமையை வைத்து இந்த தேர்தல் முடிவு செய்யப்பட போவதில்லை. என்னை பொறுத்தளவு 1977 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் மிக முதன்மையான தேர்தல்களில் இது ஒன்று என்று நான் கருதுகிறேன். ஆகையினால் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த விதமான வன்முறைகளையும் கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு ஆட்சியாகவும் கட்சியாகவும் தான் பாஜக இருக்கிறது. எனவே பாஜகவோடு இணைகிறவர்களும் சேர்ந்து வீழ்ச்சி அடைவார்கள். தமிழகத்தில் தேர்தலை ஒட்டி அவ்வளவு பெரிய வன்முறைகள் இதுவரை நடந்ததா எனக்கு தெரியல. இந்த தேர்தல் இல்ல, பொதுவா கட்சி சண்டைகள் நடக்குமே ஒழிய நீங்க குறிப்பிடுகிற மாதிரியான அந்த வன்முறைகளை தூண்டி விடுற சம்பவங்கள் நடைபெற்றதோ கிடையாது இதுவரையும். ஆனால் இந்த தேர்தலில் என்னை போன்றவர்களுக்கு அந்த ஐயம் இருக்கிறது. நேற்றைக்கு நான் எடுத்துக்காட்டிற்காக சொல்லுகிறேன். நேற்றைக்கு காலையில் வந்த ஒரு நாடேடு ஒரு செய்தியை வெளியிடுகிறது. இந்து மதத்திற்கு எதிராக இஸ்லாம் மதத்தையும் சேர்த்து பேசிய காந்தியாரை கோட்ஸே சுட்டு கொன்றார். அதற்கு முன்பாக ஆஷ் துரையை வாஞ்சி சுட்டு கொன்றார். எல்லோருமே ஒரு ஜாதியிலிருந்து வந்தவர்கள் தான். வாஞ்சியும் அந்த கடிதத்தில் இருக்கிறது, வாஞ்சியும் கோட்ஸேயும். இப்போது வீரமணி போன்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிராமண ஜாதியை சார்ந்த இன்னொரு இளைஞன் கையில் ஆயுதம் எடுக்க மாட்டான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, கவனமாக இருங்கள் என்று வெளிப்படையாக ஒரு நாளேட்டில் நேற்று காலையில் செய்தி வருகிறது. ஒரு வாசகர் கடிதம் போல அது வெளியிடப்பட்டாலும் இது எல்லா விதமான சட்டங்களுக்கும் புறம்பானது என்பது ஒரு பத்திரிகைக்கு தெரியாமல் இருக்க முடியாது. எனவே தெரிந்தே அதனை வெளியிடுகிறார்கள் என்றால் வன்முறையாக ஆயுதங்களை கையில் எடுத்து கொலை அளவுக்கு போகிற நிகழ்வுகள் நடக்கப் போகிறதோ என்கிற எண்ணம் வருகிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் வெறும் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான தேர்தல் மட்டுமில்லை, இது கொள்கைகளுக்கு இடையிலான தேர்தல். ஒரு பத்திரிகையில் வந்த வாசகர் கேள்வி பதிலை வைத்துக்கொண்டு ஆளும் கட்சி ஒரு தேர்தல் வன்முறையை திட்டமிடுது அப்படிங்கிறது. அதாவது மறைமுகமாக இப்படி சில செய்திகள் வெளியிடப்படுகின்றன. எடுத்த உடனே நாங்கள் ஒருத்தரை சுட்டு கொண்டுவோம் நாம் போட மாட்டோம். இது நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக அதை நோக்கி சுட்டு விரல் நீள்கிறது என்று தெரிகிறது. அதை பற்றி அச்சப்பட்டு நான் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் வன்முறையாளர்கள் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவு வன்முறையிலே தான். எனவே ஒரு வன்முறை இயக்கம் வன்முறையை கையில் எடுப்பது, ஆயுதங்களை கையில் எடுப்பதில் பெரிய வியப்பு ஒன்றும் நமக்கு இல்லை. ஆனால் இத்தனை வெளிப்படையாக நேற்றைக்கு அவர்கள் ஒரு நாளேட்டில் எழுதுகிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் மத்தியில் இருக்கிற ஆட்சியினுடைய பின்புலம் தருகிற துணிச்சல் தான் அது. அதை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கும் திராவிட இயக்கம் உறுதியாக இருக்கிறது. வரப்போகிற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்தளவு கருப்புக்கும் காவிக்கும் இடையில் நடக்கப் போகிற மோதல் என்றுதான் நான் பார்க்கிறேன். கொள்கை அடிப்படையிலான மோதல் இல்லை. நீங்கள் கருப்புக்கும் காவிக்குங்கிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கருப்புல இருந்து பிறந்தது தான். நீங்கள்
ஒட்டுமொத்தமா ஒரு அதிமுக, பாமக, தேமுதிக, அங்கேயும் திராவிடம் பேர் தாங்கிய கட்சிகள் இருக்கு, அங்கேயும் அந்த கூட்டணியிலும். நீங்களே சரியா சொல்றீங்க. பெயர் தாங்கிய கட்சிகள், அண்ணாவின் படம் கொண்ட கொடிகள், இவைகளெல்லாம் கொள்கைக்கு ஆனவை அல்ல. நீங்க கருப்பில் பிறந்ததுதான் அதிமுக. கருப்பில் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாய் வண்ணம் மாறி காவியாக முழுமை பெற்றுவிட்டது. இப்போது நான் அந்த பக்கத்தில் இருக்கிற கூட்டணியை நீங்கள் பார்த்தால், ஒன்று சாதிய வெறியை உருவாக்குகிற கட்சியாக இருக்கிறது, இன்னொன்று மதவெறிக்கான கட்சியாக இருக்கிறது, மற்றவர்கள் பணம் பதவிக்கான கட்சியாக இருக்கிறார்கள். எனவே நேரடியாக இப்படிப்பட்ட கட்சிகளா அல்லது திராவிட இயக்க சிந்தனைகள், இடதுசாரி சிந்தனை, தலித் விடுதலை, சிறுபான்மையினர், இப்படிப்பட்ட கட்சிகளினுடைய கூட்டணியா என்கிற கேள்விதான் இப்போது தேர்தலில் முன்வைக்கப்பட இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவு. இல்லை, இப்படி ஒரு சூழல் நீங்க சொன்னாலுமே பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுகவுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், வரப்போகிறார்கள்ங்கிற ஒரு விஷயங்களும் தொடர்ந்து வெளிவந்தது. தேமுதிகவுடன் திமுக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயமும் தொடர்ந்து பத்திரிகைகளும் ஊடகங்களையும் வந்து கொண்டுதான் இருந்தது. இப்ப தற்போது இருவருமே உங்கள் எதிர் முகாமுக்கு போறாங்க. அப்ப நீங்க எதிர்பார்த்து ஒரு பலமான கூட்டணி அமைக்க விரும்பி அதில் கொஞ்சம் நீங்க ஏமாற்றத்தை, பின்னடைவை சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லலாமா? இல்லை, அதாவது என்னன்னா, எல்லோரும் எல்லோரோடும் பேசுவது என்பது ஒரு ஆரோக்கியமற்ற சூழல் தான். நான் அதை ஒன்றும் மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த கூட்டணி என்பது பெரும்பான்மையாக இங்கு தொகுதி பங்கீடாகத்தான் இருக்கிறது. தொகுதி பங்கீடு தானே தவிர இங்கே பெரிய கூட்டணியில் அடிப்படையில். இயல்பாக இன்றைக்கு இந்த பக்கத்தில் அமைந்திருக்கிற கூட்டணிக்கு இடையில் கொள்கையினுடைய ஒற்றுமை இருக்கிறது என்பதற்காக நான் சுட்டி காட்டினேன். முதலில் இன்னொன்றையும் சொன்னேன். பாஜக என்பது மூழ்கும் கப்பல். அந்த கப்பலுக்குள் யார் போய் ஏறினாலும் கப்பலை காப்பாற்ற முடியாது. ஆகையினால் விஜயகாந்த், பாமகவை பொறுத்தளவு அவ்வளவு கடுமையாக திமுகவை விட அதிமுகவைத்தான் அவ்வளவு வசை சொற்களால், நான் தொலைக்காட்சியில் சொல்ல கூசுவதற்கு உரிய வசை சொற்களால் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் அருகில் போய் அவர்களால் அமர்ந்து கொள்ள முடிகிறது. பிரிந்த கட்சிகள் சேர்வது இயற்கை தான். ஆனால் இத்தனை மோசமான வார்த்தைகளை பேசிவிட்டு போய் சேர்வது என்பது நாம் இதற்கு பாமகவுடைய வரலாற்றை பார்க்கும்போது தேர்தலில் திமுகவை கடுமையாக விமர்சித்து விட்டு மீண்டும் திமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த தேர்தலில் அவ்வளவு எளிதில் எடுபட்டுமா? இல்லை, நீங்க மாறி மாறி கூட்டணி வைத்தது என்பது ரொம்ப எளிமையா, இன்னும் சொல்ல போனா எல்லா கட்சிகளுமே வச்சிருக்கிறாங்க. திமுக விமர்சனம் செய்துட்டு மதிமுகவும் வச்சிருக்கிறாங்க, பாமகவும் வச்சிருக்கிறாங்க. இடதுசாரிகள் ஊழல், டான்சி ஊழல் சொல்லிட்டு அந்த 2001 தேர்தலையே ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க. அதனால இதை மக்கள் பழகிருப்பாங்க. இல்லை, ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. என்னன்னா, நீங்க இந்த பழைய காலங்களிலெல்லாம் சமூக வலைத்தளங்கள் இவ்வளவு விரிவாக இல்லை. நீங்க அதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி. மக்கள்கிட்ட ரொம்ப நுட்பமா போய் சேரல. கண்டிப்பாக தொலைக்காட்சி வானொலி பார்க்கிறவர்கள் மட்டுமே தீர்மானிக்கிற கட்டம் இல்லை இன்னைக்கு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிமிடமும் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்க்கலாம். அதிமுகவோடு பாமக கூட்டணி வைத்த அடுத்த 3 நாள் அன்புமணியின் பேச்சும், ராமதாஸ் அவர்களினுடைய கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவுங்கிற பேச்சும் எங்கு பார்த்தாலும் பரவிற்று. எனவே சமூக வலைத்தளங்களினுடைய ஒரு வலிமையை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது என்று நான் கருதுகிறேன். அவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிற பாமகவிற்கு தான் அவங்க 7 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. 7 இடங்கள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போனா அவங்களுடைய கூட்டணி கணக்கு என்பது, வியூகம் என்பது இல்லாமலா இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு தான் கொடுத்துருப்பாங்க. வட தமிழகத்தில் தேவைன்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்கல்ல. கண்டிப்பாக வட தமிழகத்தில் திமுகவினுடைய வாக்கு, ஏனென்றால் வட தமிழகத்தில் திமுக கழகம் எப்போதும் செல்வாக்காக இருக்கிற இடம். அதை, அந்த வலிமையை சாதி அடிப்படையில் பிரித்து விட வேண்டும் என்று அவர்கள் கருதி இருக்கலாம். நான் அறிந்த வரையில் அந்த சாதியை சார்ந்த மக்கள் அத்தனை பேரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் உண்மையாகவே அந்த சமூகத்து மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்த ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி தான். நீங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். டாக்டர் ராமதாஸை தூக்கி சிறையில் போட்டது எந்த கட்சியின் ஆட்சியில்? அதற்கு பிறகு அதை கேலி செய்து யார் பேசினார்கள்? சட்டமன்றத்தில் மருத்துவருடைய துணைவியார் கேட்டுக்கொண்ட போது அதை அத்தனை கேலியாக சட்டமன்றத்தில் பேசியவர் ஜெயலலிதா தான். ஆனால் திமுக அந்த சமூகத்து மக்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறது என்று நீங்கள் எண்ணி பார்க்கலாம். நான் போகிற போக்கில் அப்படி வார்த்தைகளை மட்டும் சொல்லவில்லை. 1000 சான்றுகள் உண்டு. உங்களுக்கு தெரியும், 11,000 வழக்குகளை அவர்கள் மீது தொடுத்தவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலம். அதை மறுபடியும் திரும்ப பெற்றது கலைஞரினுடைய ஆட்சி தான். அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் 87 இறந்து போனவர்கள் 24 பேர் குடும்பங்களுக்கும் நிதி உதவி செய்தது திமுக ஆட்சி தான்.
இன்றைக்கு அவர்களுக்குள்ளேயே அந்த பிளவுகள் வந்திருக்கின்றன. அவர்கள் மாவீரன் என்று போற்றிய குருவும் குருவினுடைய குடும்பத்தினரும் பாமகவுக்கு எதிராக நிற்கிறார். நீங்க சொல்ற இந்த வரலாறுலாம் 87 சொல்றீங்க. 87 நடந்தது வன்னியர் சங்கம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று அறிவித்ததே திமுக ஆட்சி தானே. அதற்கு பிறகு அவர்கள் திமுக அதிமுக என்று பலமுறை மாறி மாறி கூட்டணி வச்சுட்டாங்க. அதனால இது 30 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்ம சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களை போன்றவர்கள் இன்னொன்று எண்ணி பாருங்கள். பாமக திமுகவோடு இருந்த போதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக இருந்த போது வெற்றி பெற்றது. 2001 சட்டசபையில 2004 பிறகு 2009 7 தொகுதியும் தோல்வி. 7 தொகுதிகளிலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. அதனால 2014 தருமபுரியில் மட்டும்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. எனவே வடக்கு மாவட்டம் முழுவதும் அந்த சாதி அடிப்படையில் வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று அவர்கள் நினைத்தால் அது தவறு என்பதை இந்த தேர்தல் அவர்களுக்கு காட்டும். இப்போது திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் உங்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கூட இன்னும் முடிவாகாமல் இருப்பது எதை காட்டுது? அந்த கூட்டணியில் இன்னும் ஒரு சுமூக நிலை நிலவவில்லை, ஒரு உறுதியாகல இன்னும் அப்படிங்கிற நிலையை தானே காமிக்குது. நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்துமே விடுதலை சிறுத்தைகள் வரல அப்படிங்கிறதுலாம் எதை காமிக்குது? கூட்டணி பேச்சுவார்த்தையில் எப்போதும் இது போன்ற சில இடுபறிகள் சில நேரங்களில் இருந்தே தீரும். 2014 தேர்தலிலும் இதே நிகழ்ந்தது. முதலில் ஓரிடம் என்று அறிவிக்கப்பட்டு பிறகு அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆசிரியர் அவர்கள் பேசினார்கள், 2 இடமாக கொடுக்கப்பட்டது. இவையெல்லாம் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு இயல்பான சூழலில் உள்ளவைதான் என்று கருதுகிறேன். என்னை பொறுத்தளவு 2 அணிகளுமே இன்னும் 2-3 நாள்களில் முழுமையாக இறுதி செய்யப்பட்ட அதிமுக கூட்டணிக்குள்ள இருந்து பாருங்களேன். இப்ப விடுதலை சிறுத்தைகள் இன்னும் கூடுதல் இடம் கேட்கிறாங்க, சிபிஎம் 3 இடம் கேட்குறாங்களாம், 1 இடம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். இது மாதிரி இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், தமுமுகன்னு எல்லா கட்சிகளோடையும் ஏதோ இன்னும் ஒரு நிரப்ப வேண்டிய விஷயம் இருக்குன்னு திமுக கூட்டணி குறித்து செய்திகள் வருது. அதிமுக கூட்டணியில் அப்படி வரலையே. டாக்டர் கிருஷ்ணசாமியோட ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் கோவப்படுறாருன்னு தெரிஞ்ச உடனே அங்க உடனடியாக தொகுதி ஒப்பந்தம் முடிவாகி விட்டது. இங்க அந்த மாதிரி திமுக கூட்டணியில் எதுவுமே நடக்கல. அவரும் கோவப்பட்டதுக்கு அப்புறம் தானே சரியாச்சு. அங்கேயும் அந்த சிக்கல் இருந்திருக்கிறதுங்கிறது இப்ப நீங்க சொல்றதுல இருந்து அவர் கோபப்பட்டார் என்றாலே சிக்கல் இருந்ததுன்னு ஒரு தொகுதிக்கு தேமுதிக இன்னமும் முடிவாகலை, பேச்சு நடக்கிறது. நீங்கள் இங்கே முஸ்லீம் லீக்கு கொடுத்துட்டாங்க, ஐஜேகேக்கு ஒன்றுன்னு அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸ் தான் பெரிய ஒரு பங்குதாரர், 10 இடம் என்று அறிவித்தாகிவிட்டது. இவர்கள் எல்லோரையும் சேர்த்து ஒரே தவணையில் கூட அறிவிக்கலாம், எல்லோரோடையும் பேசிவிட்டு அறிவிக்கலாம் என்பதற்காகவும் காத்து. காங்கிரஸுக்கு 10 இடங்கள் சொல்லும் போதே, நீங்க காங்கிரஸுக்கு 10ன்னு சொல்லும் போதே பலர் அந்த விமர்சனத்தை வச்சாங்க. 2011 63 இடங்கள் காங்கிரஸுக்கு கொடுத்ததுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம். ஏன்னா அவங்க நிற்கும் போதே பெரும்பான்மைக்கு குறைவான இடங்களை தான் திமுக நிற்கிது. அப்போ இதுவே காங்கிரஸோட அவங்க அதிக சீட்டு கொடுத்து தோத்துட்டாங்க. 80லையும் இப்படி தான் பாதிக்கு பாதி நின்று மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரு. இப்போ மீண்டும் காங்கிரஸுக்கு 60 சட்டமன்ற தொகுதிகள் மாதிரி ஒரு 10 தொகுதிகள் கொடுத்துருக்கீங்க. இது எப்படி ஒரு சரியான கணக்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? திமுக மத்தியில் இது எப்படி எடுத்துக்கொள்வாங்க? சட்டமன்றத்திற்கு 63 என்பது கூடுதல் என்பதுதான் என் பார்வை. ஆனால் நாடாளுமன்றத்துக்கு 10 கொடுத்தது கூடுதல் இல்லை. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது தில்லியில் யார் அரசாழ்வது என்பதை முடிவு செய்கிற தேர்தல். எப்போதும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுக்கு கூடுதல் இடமும் சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சிகளுக்கு கூடுதல் இடமும் இருப்பது இயற்கை. எனவே 63 இடங்களை சென்ற தேர்தலில் கொடுத்தது கூடுதல் என்றே என்னை போன்றவர்கள் கருதினோம். ஆனால் இன்றைக்கு 10 இடங்கள் கொடுத்திருப்பதில் பிழை ஏதுமில்லை. நாடாளுமன்ற தொகுதின்னு வரும்போது தேசிய கட்சியில் கூட கொடுக்கணும்னு நீங்களே சொல்றீங்க. ஏனென்றால் அங்கே ராகுல் காந்தி தான் பிரதமர், அடுத்த பிரதமர் என்று அறிவித்ததே திமுக தான். இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான் அறிவித்திருக்கிறது. திமுக மட்டும்தான் இதுவரையும் அறிவிச்சிருக்கு, மற்ற கூட்டணி கட்சிகள் எதுவுமே அறிவிக்கல. இது காங்கிரஸே கூட இன்னும் சொல்ல, இது முன்மொழிவு தானே. காங்கிரஸே முன்னாடி சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு முன்மொழிவை எந்த கட்சி வேண்டுமானாலும் சொல்லலாம். அதை சொல்லுவதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும். அதை தெளிவான நேரத்தில் தெளிவான இடத்தில் சொன்னதும் திமுக கழகம்தான். எனவே அப்படி சொல்லுகிற போது அடுத்து ராகுல் காந்தியை பிரதமராக கொண்ட ஒரு அமைச்சரவை நிச்சயமாக அது கூட்டணி அரசாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு கூட்டணி அரசு அவர்கள் தலைமையில் வர வேண்டும் என்று நாம் முன்மொழிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுப்பது. ஏனென்றால் நீங்கள் பாஜகவின் ஒரு அங்கமாகத்தான் இந்த அதிமுக அரசு இருக்குன்னு உங்களை போன்றவர்களாம் ரொம்ப வெளிப்படையாக பேசிட்டு வரீங்க. அவர்கள் கூட பாஜகவிற்கு 5 இடங்கள் தான் தந்திருக்கிறாங்க. அவங்க நீங்க சொல்ற மாதிரி பாஜக தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது, அமித்ஷா தான் நடத்துறாருன்னா அவங்க நினைச்சா ஒரு 7 பாமகக்கு இணையாக கூட வாங்கியிருக்கலாம். நீங்க எண்ணிக்கையில் பாஜக குறைவா இருந்தா கூட அவங்க கூடுதல் இடங்களை பெற்றிருக்கலாம். அவர்களே 5ங்கிறப்ப இங்க காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் ஒரு ஜனநாயக தன்மையோடு இருக்கிறதுல நீங்க 10 இடங்கள் உடனே
முதல்லயே அவங்களுக்கு 10 இடங்களை ஒதுக்குனது அப்படிங்கிறது திமுக எப்படி ரொம்ப ஒரு வெற்றிக்காக பல்வேறு விஷயங்களை மெனக்கெடுதோ சிரத்தை எடுத்துக்கொள்ளுதோங்கிற என் பார்வையில் காங்கிரசுக்கு 10 இடங்கள் என்பது இந்த முறை சரியானதுதான். பாஜகவுக்கு 5 இடங்கள் என்பது கூடுதல் என்பது என் கருத்து. தமிழ்நாட்டில் பாஜக தான் ஒட்டுமொத்தமா தீர்மானிக்குதுன்னு சொன்னீங்களே எல்லாத்தையும். எல்லாம் உண்மைதான். இல்லையானால் இந்த கூட்டணியே வந்திருக்காது. அதாவது அடிப்படையில் பாஜக என்ன செய்தது என்று நான் கருதுகிறேன் என்றால், மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு மாநிலத்தில் நடக்கிற அத்தனை ஊழல்களையும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தது. கண்டிப்பாக மத்திய அரசுக்கு அனைத்தும் தெரியும். எதற்காக என்றால், எல்லா ஊழல்களையும் செய்து முடித்த பிறகுதான் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் ஒன்று நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அல்லது சிறைக்கு போக வேண்டும் என்கிற மிரட்டலை வெளிப்படையாகவே வைத்தார்கள் என்று ஊடகங்கள் எழுதின. ஆகையினால் இந்த 5 இடங்களே அவர்களுக்கு மிக கூடுதல். ஓரிடம் அவர்களுக்கு கொடுப்பதே அதிகம். ஓரிடத்தில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாதவர்கள் 5 இடங்களை வாங்கி இருக்கிறார்கள் என்றால் மறுபடியும் நாங்கள் சொன்னது உண்மையாகிறது. ஆட்சி படைப்பது பாஜக தான். திமுக அதிமுக பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமலே போன முறை பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இல்லை, திமுக தனியாக வெற்றி பெறவில்லை. அப்போது தேமுதிகவுக்கு அப்போது ஒரு செல்வாக்கு இருந்தது. அந்த வாக்குகள் இருந்தன. தேமுதிக விடுதலை 6 கட்சிகள் சேர்ந்துதான் அப்போது போட்டியிட்டன. பாமக செல்வாக்கு கன்னியாகுமரியில் இருக்க வாய்ப்பு அதுல இல்லை. விஜயகாந்துக்கு அன்றைக்கு இருந்த செல்வாக்குக்கும் இன்றைக்கு இருக்கிற செல்வாக்குக்கும் சம்பந்தமே. இந்த முறை உதவாதுங்கிறீங்க. அது அவர்களுக்கே தெரியும். இந்த முறை ஏறத்தாழ தேமுதிகவுக்கு செல்வாக்கு மிக குறைந்து விட்டது என்பது அவர்களுக்கும் தெரியும். இல்லையானால் நீங்கள் எண்ணி பாருங்கள், 14 இடங்களில் சென்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டார்கள். இப்போது 5 இடங்களுக்குத்தான் எல்லா அணிகளிலும் அவர்கள் சண்டை போட. கடந்த முறை மற்ற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அன்புமணி அவர்களும் வெற்றி பெறுவதற்கு தேமுதிக வாக்குகள் உதவியது அப்படிங்கிறத மறக்க முடியாது. சென்ற தேர்தலில் உதவியது. இந்த தேர்தலில் அவர்களுக்கே உதவாது, மற்றவர்களுக்கு எப்படி உதவும்? இந்த தேர்தலில் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய உடல்நலம் பற்றி நான் குறைவாக சொல்லவில்லை. உடல்நலம் மட்டும் இருக்கிறார். அந்த கட்சி என்றால் அவர்தான். ஆகையினால் இன்றைக்கு தேமுதிக என்பது அதற்கு உரிய இடங்களை பெற்றுக்கொள்வது வேறு. எனவே பழைய நிலையில் இன்றைக்கு அந்த கட்சியெல்லாம் இல்லை. இன்னொரு புறம் திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான விஷயம் பேசப்படுவது என்னன்னா, உதயசூரியன் சின்னத்தில் சில கட்சிகளை நிற்க அவர்கள் நிர்பந்தம் செய்கிறார்கள். அது முடியாமல் அவர்கள் தனிச்சின்னம் கேட்கிறார்கள். இது ஒரு பிரச்சனை இருக்கு. தொகுதி பிரச்சனையோடு சேர்த்து இந்த சின்ன பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. பல்வேறு யூகங்கள் பேசப்படும். நீங்கள் ஏணி சின்னத்தில் தான் முஸ்லீம் லீக் போட்டியிடும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படியானால் முஸ்லீம் லீக் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பது பிரச்சனையாக இருந்தால் அது இந்நேரம் வெளியில் வந்திருக்கும். அவர்கள் ஏணி சின்னம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நானும் கேள்விப்படுகிறேன், தமிழ் மாநில காங்கிரசுக்கு அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் அவரை போட்டியிடச் சொல்கிறார்கள் என்று பத்திரிகைகளில் கசிகிற செய்திகள் எல்லாம் இறுதியானதற்கு பிறகுதான் உறுதியாக தெரியும். அதற்கு முன்னால் பேசப்படுபவை எல்லாம் வெறும் கசிவு செய்திகள் தான். அதேபோல் இடதுசாரிகளுக்கும் 3 கேட்கிறார்கள். 1 அல்லது வேண்டுமானால் 2 அப்படிங்கிற மனநிலையில் அவர் இருக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து இழுபறி நடக்குது அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து. இழுபறி என்பதை விட அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை 10 முறை கூட அந்த சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எனவே தேர்தல் நேரத்தில் இடத்தை முடிவு செய்வது, பிறகு இடத்தை முடிவு செய்வதற்கு பிறகு அது எந்த தொகுதி என்று முடிவு செய்வது, பிறகு அந்த கட்சியில் வேட்பாளர் யார் என்று முடிவு செய்வது, இவ்வளவையும் தாண்டி மக்கள் யாரை அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்வது, இத்தனை செய்திகள் இருக்கின்றன. இவையெல்லாம் இயல்பாக இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கப்படவில்லை. இந்த வாரம்தான் அறிவிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். தேர்தல் தேதியே அறிவிக்கப்படவில்லை. அது அறிவிக்கப்பட்ட மறுநாடே எல்லா பக்கங்களிலும் அந்த தேர்தல் விரைவை நாம் பார்க்க இல்லை. இந்த முறை இந்த திமுக அதிக எண்ணிக்கையில் போட்டியிடுவது தேவை அப்படிங்கிறத திமுக தொண்டர்களும் தலைமையும் விரும்புவதா ஒரு செய்தி வருது. ஏன்னா மத்தியில் அவர்கள் விரும்புகின்ற ஆட்சி வரும் பட்சத்தில் அமைச்சரவை பெறுவதற்கு திமுக தனிப்பட்ட முறையில் அதிக எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆகையால் பல கட்சிகளை ஒரு இடங்களில் நீங்கள் நிற்கலாம், வெற்றி பெற தொகுதியாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பதாகவும், கூட்டணி கட்சிகள் அதிக இடங்கள் கேட்பதாகவும் தான் தொடர்ந்து செய்திகள் வருது. இதுதான் இயற்கை. இப்போது என்னை நீங்கள் கேட்டால் திமுக அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும், உதயசூரியன் போட்டியிட வேண்டும் என்று தான் நான் விரும்புவேன். பல தொகுதிகள் தோழமை கட்சிகளுக்கு கொடுத்து அங்கே இருக்கிற நண்பர்கள் சொல்கிற செய்தி, நாங்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்தே பல ஆண்டுகள் ஆகிவிட்டன என்கிற ஏக்கமே அங்கே இருக்கிற திமுக கழகத்தினருக்கு இருக்கிறது. எனவே திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் என்னை போன்ற திமுக கழகத்தின் ஆதரவாளர்களுக்கும் உதயசூரியன் பல இடங்களில் போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும். ஆனால் தோழமை கட்சிகளை அரவணைத்து போக வேண்டும் இல்லையா? தோழமை கட்சிகள் தங்களுக்கு நியாயமாக இவ்வளவு இடம் வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இதுதான் பேச்சுவார்த்தை என்பது. இவ்வளவு இடம் என்று சொல்லி அவர்கள் கூடுதலாக கேட்டு கடைசியாக 2 அணியிலும்
ஒப்புதல் வந்ததற்கு பிறகு சில நேரங்களில் ஒப்புதல் வராமல் இடப்பகிர்வில் பிரிந்து போன நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டு, எல்லா பக்கத்திலும் உண்டு. அது எப்போதும் நடக்கலாம், அதையெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த முறை அவ்வளவு பெரிய வேறுபாடுகள் இல்லை. இந்த பேச்சுவார்த்தைகள் ஓரிரு நாளில் வெற்றிகரமாகவே கட்சிகளில் பலருக்கு இதில் ஒரு இடம் வாங்கிக்கோங்க, அந்த 21 இடைத்தேர்தலில் உங்களுக்கான இடம் ஒதுக்கப்படும் அப்படின்னு அதற்கும் சேர்த்து ஒரு பேசப்படுவதா செய்திகள் வரும். ஏனென்றால் அந்த தேர்தலும் விரைவில் வரும், அல்லது இந்த தேர்தலும் சேர்ந்தே வரும். அதுக்கும் சேர்த்து இதுல கொஞ்சம் நீங்க அதுல நாங்க தரோங்கிற மாதிரியான ஒரு பேச்சு. கண்டிப்பாக அது ஒரு விதமான அணுகுமுறை இருக்கத்தான் செய்யும். நான் ரொம்ப வெளிப்படையாக சொன்னால், நான் 100க்கு 100 திமுகவை ஆதரிக்கிறவன். நேற்று முன்தினம் கூட திமுக தலைவரை வேறு ஒரு செய்தி தொடர்பாக சந்தித்து பேசினேன். நான் இந்த கூட்டணி தேர்தல் இவைகளை பற்றி நான் பேசுவதில்லை. ஏனென்றால் என்னை பொறுத்தளவு திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அவர்கள் முடிவு செய்து எந்த தொகுதி யார் யார் என்று அறிவிக்கட்டும். அவர்களின் வெற்றிக்காக வேலை செய்வது என்பதை தாண்டி இந்த கூட்டணி அதில் கூடுதல் குறைவு என்கிறவைகளுக்குள் நான் வெளியிலிருந்து தான் பார்க்கிறேன். ஆகையினால் உள்ளே என்ன நடக்கிறது என்று எனக்கு துல்லியமாக தெரியாது. இல்லை, இப்போது இருக்கிற கூட்டணி தவிர்த்து இன்னும் யாராவது ஒருவர் வந்தால் நன்றாக இருக்கும் என்று காத்திருக்கிறதா? ஏன்னா தேமுதிகவிற்கு வெளிப்படையாகவே அவர் வீட்டுக்கு சென்றே பேசிவிட்டு வந்தார். அந்த சூழ்நிலையில் தேமுதிக இப்ப கை விட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல இன்னும் வந்தா நல்லதுங்கிற மனநிலை திமுக இருக்கா? இல்ல வேறு யாராவது என்றால் இனிமே ஏதாவது ஆந்திராவிலிருந்து வந்தார். இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. இவர்கள் இருக்கும் போதே தேமுதிகவை போய் அவங்க அழைத்து கொண்டுதான் இருந்தாங்க. ஆமா, தேமுதிகவை பொறுத்தளவு பத்திரிகைகளில் வருகிற செய்தி அந்த பக்கம் சாய்வு இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். இவ்வளவு நாள் பொறுத்தோம், இன்னும் 2 நாள் பொறுப்போம், எல்லாம் இறுதியாக காத்திருப்பீங்க. வந்தால் ஒரு இல்லை இல்லை, இந்த கூட்டணி முடிவுகள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக காத்திருப்போம் என்று நான் சொல்லுகிறேன். தேமுதிகவுக்கு இனி, அதாவது ஒரு கட்சியினுடைய தேமுதிகவுக்கும் நமக்கு ஒரு பெரிய பகை ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் பிஜேபிக்கும் நமக்கும் இருக்கிற கருத்து பகை, கருத்து முரண்பாடு வந்தால் ஏற்கலாமா இல்லையா என்பதை திமுக தலைமைதான். பாமகவும் வந்திருந்தால் ஏற்றிருக்கும். திமுக பாமக வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை, வந்திருக்காது. நான் அதைத்தான் ஒன்று சொல்கிறேன். ஒரு கூட்டணி என்பதில் பாமகவை ஏற்பதா இல்லையா என்பதை திமுக தலைமை முடிவு செய்யும். என் போன்றவர்கள் பாமகவை திமுக கூட்டணியில் சேர்த்திருந்தாலும் பாமகவுக்காக நான் வேலை செய்ய மாட்டேன். என்னை பொறுத்தளவு விடுதலை சிறுத்தைகள் போன்ற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் அமைப்பு மேலே வர வேண்டும் என்று கருதுகிறேன். இதுவெல்லாம் என் போன்ற தனிப்பட்டவர்களினுடைய விருப்பம். உங்களை போன்றவர்கள் பாமக விடுதலை சிறுத்தைகள் ஒரே அணியில் இருப்பதை ஒரு சமூக நீதி அணியா பார்க்க மாட்டீங்களா? அப்படி பார்த்து ஏமாந்தோம். 2011 2 பேரும் ஒன்றாக இருப்பது நல்லது என்று எண்ணி எதிர்பார்த்து ஏமாந்தோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கும் சொல்லலாம், திருமாவளவன் இந்த அணிக்குள் இருந்தபோதும் எதிரணியில் இருந்தபோதும் கண்ணிய குறைவாக இன்றைக்கும் பேசியதில்லை. ஆனால் பாமகவை பொறுத்தளவு உள்ளே இருக்கிற போது உயர தூக்குவார்கள், வெளியே போனால் மிகுந்த கேவலமான வசை சொற்களால் பேசுவார்கள். திமுக தலைமை பாமக விரும்பினாலும் தனிப்பட்ட முறையில் நீங்க பாமக கண்டிப்பாக இல்லை. ஆனால் திமுக தலைமைக்கு ஒரு விருப்பம் இருந்தது, இல்லாம இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியா? எனக்கு தெரியாது. அவர்கள் இங்கே இல்லை என்பது என்னை பொறுத்தளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அவர்கள் எதிரணியில் சாதியும் மதமும் ஒன்றாய் சேருவது நல்லது. அவர்கள் சேர வேண்டியவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி இயற்கையிலேயே ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணிகளாக இரண்டும் அமைந்திருக்கின்றன என்பது என் கருத்து. அதை தாண்டி இந்த கூட்டணிகளை எல்லாம் தாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒன்று இருக்கிறது, மக்கள் நீதி மையம் இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு வாக்குகளை அந்த பக்கத்திலிருந்து பிரிப்பார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. கமலஹாசன் கூட உங்க கூட்டணி கட்சியில தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா சொன்னாரு. காங்கிரசுடன் பேசுறேனாரு, இடதுசாரியுடன் பேசுறேனாரு. உங்க கூட்டணி திமுக என்று சொல்லவில்லை, காங்கிரசுடன் பேசுவேன் என்று சொன்னார். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நடந்ததாக 2 பக்கத்திலிருந்தும் செய்தி இல்லை. இன்னொரு, நீங்க ஒரு அரசியல் பார்வையாளரா ஒரு நிறைவான ஒரு கேள்வி, இந்த பெரிய கட்சி சின்னங்களான உதயசூரியன், இரட்டை இலை, அது தவிர்த்து தனி சின்னம் இப்படி நிற்கும் போது வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? உதயசூரியன் ரெட்டலை மாதிரி சின்னத்தில் நிற்பதற்கும், ஒரு தென்னந்தோப்பு, தொலைக்காட்சி, கப்பன் சாசர் போன்ற சின்னத்தில் நிற்பதற்கும் வெற்றி வாய்ப்பு பாதிக்க வாய்ப்பு இருக்கா? இப்போது மக்கள் சின்னங்களை எல்லாம் புரிந்து கொண்டு விடுகிறார்கள். பழைய காலம் போல வெறும் சின்னங்களுக்கு வாக்களிப்பது என்பதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்திருக்கிறார்கள், ஒரு தெளிவடைந்திருக்கிறார்கள். ஆனாலும் புதிய சின்னங்களை அறிமுகப்படுத்துவதற்கு சற்று காலமாகும். உதயசூரியன், இரட்டை இலை, கை என்பதெல்லாம் அவர்களின் தாமரை உட்பட மக்களால் அறியப்பட்ட சின்னங்கள். எனவே அறியப்பட்ட சின்னங்களில் வாக்குகளை பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்பது நம்பிக்கை. அதுவும் கூட முன்பு இருந்த அளவுக்கும் இப்போதும் மாற்றம் இருக்கு. ஏன்னா இரட்டை இலையில் நின்றதால் தான் 2014, 16 ரெண்டிலும்
பெரிய வெற்றியை அதிமுக பெற முடிந்தது என்ற ஒரு கணிப்பு இருந்தது. முழுக்க இரட்டலை அப்படிங்கிறது இங்க அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. 2010 இடையில் நடந்த இடைத்தேர்தல் ஆர்கே நகரில் இரட்டை இலை உதயசூரியன் இரண்டுமே பின்னுக்கு தள்ளப்பட்டு குக்கர் என்கிற புதிய சின்னத்திற்கு வாக்குகள் விழுந்தன. ஏன் விழுந்தது, எப்படி வாங்கினார்கள் என்பதையெல்லாம் தாண்டி அந்த சின்னத்தை கொண்டு போக முடிந்தது இல்லையா? எனவே வெறும் சின்னங்களை நம்பியிருந்த காலங்கள் தாண்டி விட்டன. இருந்தாலும் உதயசூரியன், இரட்டை இலை போன்ற சின்னங்கள் மக்களுக்கு ஏற்கனவே மிக நன்றாக அறிமுகமான சின்னங்கள். திமுக அணிக்கு மிகப்பெரிய சவால்னு நீங்க பார்ப்பது அதிமுக பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி, தினகரன் கூட்டணி, கமலஹாசன், இது 3 பேரும் உங்களுக்கு எதிர் தரப்புல இருக்கிறாங்க. இதுல யார் உங்களை அதிகம் பயமுறுத்துற கூட்டணியா பார்க்க? தேர்தல் என்று நெருங்கிய போது தமிழ்நாட்டை பொறுத்தளவு எப்போதும் 2 அணிகள் தான். மிக தெளிவாக அணிகள் 2 என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தினகரன் வலுவான சக்தி நிச்சயமாக இன்றைக்கு இல்லை. இன்றைய சூழலில் திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா என்கிற நிலையில் தான் தமிழகம் இருக்கு. தினகரன் ஒரு தனியா அதிமுக வலுவா நீங்க பார்க்கல? கண்டிப்பாக இப்போதைய நிலையில் அவர் 3வது இடத்தில் தான் இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இன்றைய காலை நிகழ்ச்சியில் தேர்தல் களம் எதை நோக்கி செல்கிறது, இதெல்லாம் நகர வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாகவே பதில் சொன்னீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.